இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஷேக்காய் வந்து நைட்டே ஊற வைக்க மறந்துட்டேன். ஷேக்காய், பூந்தி கொட்டை, வெந்தயம் போட்டு ஊற வைப்பேன். அது நைட்டு மறந்துட்டேன். அதனால் காலையில் எழுந்து என்ன பண்ணேன்னா 3த்தையும் எடுத்து வேக வச்சுட்டேன். ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சோன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் சூப்பராக வரும். இதுதான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஷாம்பு கடையில் வாங்கி அரைக்கிற ஷீக்காலாம் எனக்கு இப்போல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இதை வந்து அரைச்சி வச்சுட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்லலாம் கூட்டமே இல்லை. நாங்கள் போகிற வழியில் மதுரை வழியில் தான் வாங்கலான்னு போனோம் வானகரத்தில். அங்கே வந்து கருப்பட்டி காஃபி, விகே கருப்பட்டி காஃபின்னு இருந்தது. சரி போகிற வழியில் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு போனோம். சூப்பராக இருந்தது. அங்கே அந்த சேர், அந்த ஷோஃபாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த சோஃபாலாம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 4 பேர் உட்காருது என்னமோ ஒரு தாமரை பூ மாதிரி இருந்தது. அதனால் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாங்கினா என்னன்னு தெரியல, ரொம்ப ஆறி போயிருந்தது. ஆனால் வாங்கும்போது சூடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆறி போன மாதிரி இருக்குது. இன்றைக்கி சிவராத்திரின்றதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சிக்கன் கடையிலையும் கூட்டம் இல்லை, மீன் கடையிலையும் போகும்போது கூட்டமே இல்லை. நமக்கு நல்லது தான். இன்றைக்கி வந்து சிவராத்திரின்றதுனால விலையும் வந்து கம்மியாக இருந்தது. கம்மியாக தான் இருந்தது. நான் வானகரத்தில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கம்மியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். எப்பவுமே அங்கே போனாலே நான் ஏமாந்து தான் வருவேன். எனக்கு வாங்க தெரியாது. எனக்கு கூட்டமும் கம்மியாக இருந்துச்சா, அதனால் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நமக்கு தேவையான பிடிச்ச மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு நமக்கு அப்படின்ட்டு தேவையான மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் செஞ்சோம். ஒரு 3 மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அம்மாவும் வந்திருக்காங்களா, அதனால் வந்து வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆட்டுக்கல்லையே அரைச்சிட்டாங்க. அத்தையும் அவரும் சேர்ந்து தான் அரைச்சாங்க. வடையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப சாஃப்டாக வந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அரைச்சிட்டு அப்புறம் அம்மாவுக்கு வந்து ஆட்டோ புக் பண்ணி அவங்களே அனுப்பியாச்சு. பசங்களுக்கு எப்போ தலை வாரினாலும் அவர் சொல்கிறது ரெட்டை குடுமி போட்டு விடணும். எங்கள் மாமனாரும் இதான் சொல்லுவார், அவரும் இதை தான் சொல்லுவார். ரெட்டை குடுமி போட்டு பூ வைக்கணும் அவங்களுக்கு பசங்களுக்கு. ஆனால் பசங்க வந்து இப்போ இருக்கிற பசங்க ஸ்டைலாக தானே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து அவள் கேட்ட மாதிரியே நான் ஒத்த குடுமையே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி விலாக் இவ்வளோ தான். இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமைஞ்சது. எல்லோருக்கும் பாய்.